நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். QR முறையை மீறி எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவற்றின் உரிமங்கள் இடைநீக்கம் செய்யப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருண தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கோ அல்லது எண்ணெய் கூட்டு தாபனத்திற்கோ தவறாமல் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று உறுதி செய்யப்படும் வரை நாட்டிற்கு எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் DG ராஜகருணா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு செய்ய வேண்டியிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் டீசல் தீர்ந்துவிடும். அடுத்த பிரச்சினை என்னவென்றால் பெட்ரோல் நுகர்வுக்கும் டீசல் மின்சார உற்பத்திக்கும் செல்கின்றது. நொரச்சோலையில் தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக 150 மெகாவாட் மின்சாரம் குறைந்துள்ளது. நுரைச்சோலையில் 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் இன்று 1 லிட்டர் எண்ணெய் கூட தேவைப்படாது. ஆனால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வாரத்திற்கு பெருந்தொகை டீசலும் தேவைப்படுகிறது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் துறைக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்காக அரசாங்கம் விசேட நடைமுறை ஒன்றின் கீழ் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். கட்டுமானம், உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் சேவை தொழில்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் எரிபொருள் வசதிகளை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறையின் கீழ் கைத்தொழில் அதிபர்களுக்கு கூகுள் ஊடாக பதிவு செய்து கொள்வதற்கான வசதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை சுமார் 750 நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் உணவு தண்ணீரின்றி அர்ப்பணிப்புடன் கடமையாற்றி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ள நெருக்கடி நிலையை எதிர்கொள்வதற்கு இவ்வாறு அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் கூறுவது போல இந்த விடயங்கள் எளிதானது அல்ல. அவர்கள் கூறுவது போன்று எளிதாக இந்த நெருக்கடிகளை தீர்த்துவிட முடியாது. இன்னும் 2-3 வாரங்களில் உலகின் நிலைமை எவ்வாறு மாறும் என்பது பற்றி கணிக்க முடியாதுள்ளது. எவ்வாறெனினும் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் இருந்து கொண்டு உலக நாடுகளுக்கு அறிவுரை கூறி வருவதாகவும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்களா என தெரியவில்லை எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலால் நாடு சந்திக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணாநிதி சூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஆராய்ந்து வருவதாகவும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் சேவைகளும் தொடர்ச்சியாக கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பணிகளை நிர்வகிப்பதற்கும் ஒரு குழுவும் அரசு சேவைகளை பராமரிப்பு தொடர்பான சேவைகளை நிர்வகிப்பதற்கு மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சூரியவிப அந்தரவேவ உஸ்கல பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு நடைபெற்ற மது விருந்தின் போது ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் நேற்றிரவு அவரது சகோதரியின் வீட்டுக்கு சென்றபோது அவரது மைத்துனருடன் மது அருந்தியுள்ளார். இதன்போது பழைய பகையொன்றின் காரணமாக இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் எழுந்துள்ளன. கணவருக்கும் சகோதரருக்கும் இடையிலான வாக்குவாதத்தை தீர்க்க சந்தேக நபரின் மனைவி முயன்ற போது மனைவியை தாக்கிய நிலையில் அவர் சுயநிலை விழுந்து தரையில் விழுந்துள்ளார். தொடர்ந்து அவர் தனது மைத்துனரையும் தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெருந்தகை ஹெரோயின் போதைப் பொருளை தேயிலை பாக்கெட்டுகளை நீண்ட காலமாக கடத்தி வந்த சந்தேக நபரை அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். குறித்த வழக்கானது நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் KLM சாஜித் முன்னிலையில் மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார்.
எரிபொருள் சிக்கனம் குறித்து ஒவ்வொரு அமைச்சும் நடைமுறை சாத்தியமான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது தரவுகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச வலுசக்தி நுகர்வை உறுதிப்படுத்தும் நிலையான செயல்முறையாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான அறிக்கையை அமைச்சு மட்டத்தில் உடனடியாக வழங்குமாறு அறிவுறுத்தினார். எரிபொருள் விலை உயர்வால் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள், விலை கட்டுப்பாட்டுக்கான மாற்று வழிகள் குறித்து ஆராயப்பட்டது. பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் துறைமுக நடவடிக்கைகளுக்கு எரிபொருள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதோடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எரிபொருள் அளவில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட இணையவழி மோசடியில் ஈடுபட்ட 134 வெளிநாட்டவர்கள் அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களமும் இணைந்து இந்த சோதனையை நடத்தின. சந்தேக நபர்கள் தங்கியிருந்த இந்த இரு பகுதிகளிலும் உள்ள 5 தங்குமிடங்களில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்த சோதனைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 126 சீன பிரஜைகளும் 4 மியான்மர் பிரஜைகளும் 4 தாய்வான் பிரஜைகளும் அடங்குவர். வைத்தியர்களின் சேவை தேவைக்கேற்ப எதிர்காலத்தில் தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளது என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையினரின் சேவை தேவையின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய எரிபொருள் அளவை தீர்மானித்து அது தொடர்பான உத்தியோகபூர்வ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை மட்டுமன்றி நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட அபிவிருத்தி திட்டங்கள், ஏனைய விசேட தொழில் பிரிவுகளில் ஈடுபடும் வாகனங்கள் குறித்தும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வழிகாட்டல்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட உள்ளன. இந்த விசேட வழிகாட்டல்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்று பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக்க விஜயமுனி மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல் உலக சுற்றுலாத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் பாரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இலங்கை தினசரி சுமார் 5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வருவாயை இழக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தகவலின்படி தினசரி 2500 முதல் 3000 வரை சுற்றுலா பயணிகள் குறைவு பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவி வரும் போர் சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடியை அடுத்து இலங்கையால் கோரப்பட்ட எரிபொருள் இருப்பை ஏற்றி வந்த மற்றொரு கப்பல் கொழும்பு வந்தடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் ராச்சியத்துக்கு சொந்தமான சீப் பிராண்டியர் என்ற எரிபொருள் கப்பலை இவ்வாறு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பல் கொண்டு வந்த எரிபொருள் நேற்று காலை கிரவலப்பட்டிய எரிபொருள் கிடங்கில் இறக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் இன்று கூடாது என நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக பிரதி புதன்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை அரசு பாடசாலைகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுடன் சில அரசு ஊழியர்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்யவும் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் விழிப்புணர்வு என்ற தலைப்பின் கீழ் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி பதிவுகள் குறித்து இலங்கை போலீஸ் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் ஒரு அறிக்கை வெளியிட்ட போலீசார் அனைத்து அதிகாரப்பூர்வ விழிப்புணர்வு செய்திகளும் போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக வெளியீடுகளாக உரிய கடித தலைப்பின் கீழ் போலீஸ் ஊடக பிரிவு மூலமாக மட்டுமே வெளியிடப்படுகின்றன. போலீசாரால் வெளியிடப்பட்டதாக தவறாக கூறி தனிநபர்களோ அல்லது குழுக்களோ பதிவுகளை பரப்பினால் அது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையின் பகுதியா என்பதை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் மேலும் கூறியுள்ளனர். அத்தகைய பதிவுகளின் உள்ளடக்கம் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதால் மற்ற பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் பசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டபடி எரிவாயுவை வழங்கும் சந்தையில் தற்போது எரிவாயு பற்றாக்குறை இல்லை. இந்த வழியில் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கிடையில் நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பு உள்ளது. 3 முதல் 4 மாதங்களுக்கு உபரி அரிசி உற்பத்தி உள்ளது எனவும் பஸ்ன சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.